இறை இறக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, பல்வேறு தடைகளின் நடுவில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ இறைவனின் வாக்கு உங்களுக்காக. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு வலிமை அளிப்பவரின் துணை கொண்டு என்னால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லுகின்றது. ஆம், இந்த வசனம் நமக்கு வலுவூட்டுகின்றது, பலப்படுத்துகின்றது. தோல்விகள், கவலைகள், எதிர்பாராத தடைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கின்றது. இறைவனே நமது வலிமையின் ஊற்று. நமது திறமைக்கும் சக்திக்கும் எல்லை உண்டு, ஆனால் இறைவனின் வல்லமைக்கு எல்லை இல்லை என்பதை இந்த வசனம் நினைவூட்டுகிறது. ஆகவே இறைவனை நம் துணையாக கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எந்த ஒரு தொல்லையிலும், துயரங்களிலும், தடைகளிலும் இருந்து விடுபடுகின்றோம் என்ற நம்பிக்கை நமக்கு கிடைக்கின்றது. பவுல் இந்த வார்த்தைகளை வழமையிலும் பற்றாக்குறையிலும் வாழ கற்றுக்கொண்ட சூழ்நிலையிலேயே கூறுகின்றார். எனவே எந்த சூழ்நிலையிலும் இறைவனை நம்பி வாழும் மன வலிமை இது நமக்கு உணர்த்துகிறது. நமது பார்வை பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இறைவன் பக்கம் திரும்புகின்ற பொழுது நம்முடைய பயம் விலகி விசுவாசத்தின் வழியாக நமக்கு நம்பிக்கை பிறக்கின்றது. அந்த நம்பிக்கை இறைவன் பால் கொன்ற பற்றுறுதியையும் அதை தடைகளை கடந்து செல்லக்கூடிய வலிமையும் நமக்கு கொடுக்கின்றது. நேற்றைய வலிமை இறைவனுக்கு போதாது. ஒவ்வொரு நாளும் நம் ஜெபத்தின் வழியாக இறைவனிடமிருந்து புதிதாக வலிமையை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். என்னால் முடியுமா என்று கேட்பதை விட, என்னை வலுப்படுத்தும் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் எந்த விதமான தடைகளையும், தடையான சூழல்களையும் ஜெயித்து வெற்றி கொள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. வார்த்தையின் வழியாக நம்மை வலுப்படுத்தும் இறைவனை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள். இன்றே உங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.